தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். எல்லாம் தொடர்ந்து வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம எபிரேய நிருபத்திலிருந்து இதுவரையில 71 பாகங்களை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு 71 பாகங்களை எடுத்து 72வது பாகத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். 72வது பாகம். கடந்த வாரங்கள்ல உயிர்த்தெழுதலை குறித்து எடுத்தேன். இன்னைக்கு நான் எடுக்க போறது அதே உயிர்த்தெழுதல் தான். ஆழமான பயங்கரம். நான் இதுவரை எடுத்ததில்லை. முறையா அந்த டாபிக் எடுக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் இன்னும் அதிகமாய் புரியும் என்று, உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று சுலபமாய் புரியும் வகையில கொண்டு வந்திருக்கிறேன். ஜெபத்தோடு எல்லாரும் ஜெபம் பண்ணிக்காங்க. ஜெபத்தோடு இதுல கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சோ எபிரேய நிருப வேத பாடம் 72வது பாகம். அதனால உயிர்த்தெழுதலில், எபிரேய நிருபத்தில் உயிர்த்தெழுதல் கொடுத்திருக்கிற தலைப்பு எபிரேய நிருபத்தில் உயிர்த்தெழுதல். பாகம் 72 35வது வசனத்தை எடுத்திருக்கிறேன். இது முக்கியமாக விசுவாசத்தை குறித்தது. விசுவாசம்னா என்ன? நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் நான் அதை காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அடுத்தது விசுவாசமானது என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இதை சற்று மாற்றி போட்டா, காணப்படாதவைகள் நிச்சயமாய் நடக்குமென உறுதியாய் நம்புவதே விசுவாசம். அடுத்தது, யார் உலகத்தை ஜெயிப்பார்கள்? உங்களுடைய விசுவாசம் தான். ஆனா யார்? தேவனால் பிறப்பதெல்லாம் தான் உலகத்தை. யாரெல்லாம் மறுபடியும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ அவங்க அந்த விசுவாச மலையில வெற்றி வீரர்களாய் பரலோகத்துல போய் சேர முடியும். அடுத்தது இன்னொன்னு நான் முக்கியமான ஒரு இது கடந்த வாரமும் கொடுத்தேன். எபிரேய நிருபத்தை எழுதிய ஆசிரியர் பவுல் என்பதற்கான ஒரு ஆதாரம் சில பழைய வேதாகமங்களில இருந்து கடந்த வாரத்திலிருந்து கொண்டு வந்தேன். இதான் அதனுடையது. நம்ம நிச்சயமாக பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும். இருக்கட்டும். இதுவரை நம்ம பார்த்த தலைப்புகள் எல்லாம் இதுல இருக்குது. எந்தெந்த நபர்கள், என்னென்ன சம்பவங்கள், இவளெல்லாம் விலாவரியாக. அதனாலதான் 72 வாரங்கள் ஆகிவிட்டது. அடுத்தது, விசுவாசத்தினாலே யார் யார் என்னென்ன ஜெயித்தார்கள், நடப்பித்தார்கள், பெற்றார்கள், வாயிலை அடைத்தார்கள், விக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், பலம் கொண்டார்கள், எல்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்திரீகள் இதுதான் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையும்படிக்கு. இவரெல்லாம் ஜெயம் பெற்ற விசுவாச வீரர்கள். இந்த 35வது வசனம், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. அதுதான் முக்கியம். விசுவாசத்தினாலே மேன்மையான உயிர்த்தெழுதல். அதான் அந்த நாள்ல நான் எடுக்க போறேன். இந்த உயிர்த்தெழுதல் போன வாரம் காண்பித்தேன். மத்திய ஆகாசத்துல வருவார், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கு நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ ஆனால் மனிதன் எப்படி உயிர்த்தெழ முடியும்? செத்து போனவன் எப்படி உயிரோடு எழும்புவான்? அதான் அந்த நாள்ல தலைப்பு. மரித்து போன மனிதன் எப்படி உயிர்த்தெழ முடியும்? தீயில விழுந்து செத்திருக்கலாம், கடல்ல விழுந்து செத்திருக்கலாம், சரீரமே காணப்படாமல் போயிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சரீரம் எப்படி எழும்பும்? நிறைய பேருக்கு அதுதான் கேள்வி. மனிதன் எப்படி உயிர்த்தெழ முடியும்? நம்ம கடந்த வாரம் பார்த்ததுல அதை கொஞ்சம் 2 நபர்களை வைத்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கடந்த வாரம் பார்த்தோம், நிறைய பேர் அங்க போட்டிருந்தேன். இந்த அரபி இருதயத்துல இயேசு இருக்கிறார், போனகை ரட்சிக்கப்பட்டவர். இந்த பக்கத்துல ஒரு பஞ்சாபி இருக்கிறார். அதாவது நான்
ஒரு இது டெமான்ஸ்ட்ரேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுட்டு பெரிய மீனிங் எல்லாம் யாரும் எடுத்துடாதுங்க. அப்போ ஒருவருடைய இருதயத்துல ரட்சிக்கப்பட்டவர், மற்றவர் இருதயத்துல இயேசு இல்லை, ரட்சிக்கப்படாதவர். அப்ப நடந்தது என்ன? கிறிஸ்துவ முதல்ல இயேசு வரும்பொழுது மரித்தவர்களை கொண்டு வருவார். அப்பொழுது கல்லறையில் இருக்கிறவங்க எழும்புவாங்க. அதான் பாக்குறோம். பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதான் வசனம் இல்லையா? மரித்தவருடைய ஆவியும் கிறிஸ்துவும் மரித்தவருடைய ஆவியும் இவங்க ரெண்டு பேரும் மேல இயேசு அப்படி அவரை கல்லறையிலிருந்து அவரை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது, இவர் மேல போகும் பொழுது, இங்க இருந்த ரட்சிக்கப்பட்டவர், உதாரணத்துக்கு இந்த ரைட் சைட்ல இருக்கிறவருடைய சகோதரன் தான் இவர். அப்போ இவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். மரித்தவர்களும் உயிரோடு எழும்புகிறாங்க, உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். இது எப்படி சாத்தியம்ங்கிறது தான் இன்னைக்கு நாம் படிக்க போகிற காரியம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் பார்த்தோம். முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாம யாரு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். யாருடைய இருதயத்துல கிறிஸ்து இருக்கிறாரோ அவர்கள் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல அவர்களோடு கூட ஆயுள் தேட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். ஞாபகம் வச்சுக்காங்க, அதான் விஷயம். இப்போ இது எப்படிங்கிற சாத்தியம், மனிதன் எப்படி உயிர் தள்ள முடியும்? இந்த 1 Corinthians 15 உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகில், பவுல் விளக்கம் கொடுக்கிறார். எப்படி அவங்க எழும்புவாங்க? அவங்க சரீரம் எப்படி வரும்? அது தீயில கரிஞ்சு போச்சு அந்த உடம்பு. கடல்ல போய் அது ஒண்ணெல்லாம் மீனெல்லாம் தின்னுட்ட, அல்லது மண்ணுக்குள்ள போய் மண்ணுல மக்கி விட்டது. பவுல் எதை கொண்டு வர்றாருன்னா, ஒரு விதையை கொண்டு விளக்கம் கொடுக்கிறார். புத்தியினே, யூ ஃபூல், முட்டாளே, புத்தி இல்லாதவனே, நீ விதைக்கிற விதை செத்தாலையும் உயிர்ப்பிக்க மாட்டாதே, உயிர்க்க மாட்டாதே. நீ விதை செத்தாதான் உயிரோட வரும். அழகா கொண்டு வராரு பாருங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல். மேனின்னா என்ன நிறைய பேருக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல வருகிற விளக்கம் உங்களுக்கு நல்ல புரியும். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல். விதைக்கிறது விதைதான், மேனி இல்ல. மேனின்னா என்னது? கதிர். அதுல இருந்து விதையிலிருந்து வரக்கூடிய கதிர். மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை தான் நீ விதைக்கிறாய், மேனியை விதைக்கல. இப்போ விவசாயம் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, மேனி போச்சுது அப்படின்னு. 5 மரக்கா வதப்பாடு நிலம், 1 கோட்டை வதப்பாடு நிலம்னா மேனி போச்சுன்னா அதே மாதிரி டபுள் மடங்கு 100க்கு 100 வந்துச்சுது அப்படின்னு மேனி போகிறது. அதான் என்ன சொல்றாரு? நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். எந்த விதைக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். இந்த விஷயத்துக்கு வர கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் இல்ல. அடுத்தல மாம்சத்தை குறித்து சொல்றார். மனுஷ மாம்சம் வேற, மிருக மாம்சம் வேற, மச்சங்கள் மீன்களுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேற. இது பூமியில உள்ளது. அடுத்தால வானத்திற்குரிய மேனியை சொல்றார். தூதர்கள், வானத்திற்குரியவர்கள் தூதர்கள், தேவன். பூமிக்குரிய மேனிகளும் உண்டு, வானத்துக்குரிய மேனிகளும். மேனிகளுடைய மகிமை வேற, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற. அடுத்தது வானத்துக்குரியதுல சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்களுடைய மகிமை வேற. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வேறுபட்ட மகிமை. ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு வேறுபட்டது. மருத்துவரின் உயிர்த்தெழுதல் அப்படிதே இருக்கும். இந்த உயிர்த்தெழுதல்ல என்ன சொல்ல வர்றாரு?
விதைய போடும் பொழுது நீ மேனிய விதைக்கல, விதையை தான் விதைக்கிறாய். ஆண்டவர் யோவான் 12:24 சொன்னார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த கோதுமை மணி இருக்கு பாருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க பேக்ல அப்படியே பூட்டி வச்சீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். எகிப்துல முன்னாடி கூட சொல்லியிருக்க, ஒரு அங்க உள்ள ஒரு பெரிய பிரமிட்ல ஒரு 4000-5000 வருஷத்துக்கு முன்னால உள்ள கோதுமையை கண்டுபிடிச்சாங்க, அப்படியே இருந்துச்சு. 5000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோதுமையை எடுத்து விதைத்த பொழுது அதிலிருந்து முளை வந்தது. ஏன்? அப்போ அந்த விதைக்குள்ளாக உயிர் இருக்கிறது. சாதாரண விதைக்க எவ்வளவு உயிர் இருக்குமானால், தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு உயிர் தெழுவது, மேனி கொடுப்பது என்பது சுலபம். அதான் மேனி. மேனிங்கிறது இதுல இப்ப இதை எடுத்துக்காங்களா இந்த படத்துல, இந்த மேல பாக்குறீங்க பாத்தீங்களா, மேனிங்கிறது இந்த செடிதான். இதுதான் மேனி. இந்த மேனியை கொடுப்பது ஆண்டவர். நீ மேனியை விதையாமல், அதான் சொல்றாரு. இதுக்கு முந்தின பாத்தீங்கன்னா நீ மேனியை விதைக்கல. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல். மேனியன்னா வளர்ந்து வரப்போகிற சரீரத்தை விதையாமல் விதைய விதைக்கிறாய். இது மேனி. இது உள்ளுக்கு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறாங்க. அதாவது நீங்க கோதுமை விதைச்சா கோதுமை, நெல்லை விதைத்த நெல்லு, அதற்கேற்ற மேனியை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னென்ன டைப்போ அதுக்கு தக்கன கொடுக்கிறார். ஆனால் இந்த மேனி மேல வரணுமானால் கீழே இருக்கிற விதை என்ன ஆக வேண்டும்? இங்க இருக்கு பாருங்க, ரைட் சைடுல இந்த விதை சாக வேண்டும். இந்த இந்த செத்த இந்த விதையில இருந்துதான் மேனி வருகிறது. நல்ல கவனிங்க. சோ இந்த விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய். அப்ப அந்த விதை சாக வேண்டும். அப்ப ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுக்குள்ளாக, அந்த ஒரு அரபி மனுஷனுக்குள்ள இயேசு இருக்கார் பாருங்க, இயேசுவை வைத்துக் கொண்டு மரித்தானால் அந்த விதை விதைக்கப்படுகிறது. கிறிஸ்தவன் எப்பவும் சொல்லுவாங்க, கிறிஸ்தவன் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறான். நம்ம இந்துக்கள் கல்லறை இதை மையானம்பாங்க. மையம் அப்படின்னா பிணம், பிணத்தை புதைக்கும் இடம் மையானம். இந்துக்கள் சொல்லுவாங்க, அல்லது சுடுகாடும்பாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் கல்லறை தோட்டம். நல்லா கவனிச்சுக்க. ஒரு மனிதன் சாகும் பொழுது அவனை தோட்டத்துல விதைக்கிறோம். அவன் மேனி கொடுக்க வேண்டும். எப்பொழுது? இயேசு வரும் பொழுது. அந்த மேனி எப்படி இருக்கும்? விதைச்ச விதைய போல இருக்காது. புதிய மேனி, வேறு வேறு அதற்கேற்ற மேனியே கொடுக்கிறார். இந்த விதைய போலவா செடி இருக்குது? இல்ல. ஆனா இதை விட அழகா இருக்கு, நேர்த்தியா இருக்குது. விதைக்கும் பொழுது கண்ணு தெரியாத ஒரு மனிதனா இருக்கலாம், காலு குருடானவனா, காலு நொண்டியா இருக்கலாம், ஒரு கை இல்லாதவனா இருக்கலாம், கால் முடவமா இருக்கலாம், வாய் பேச முடியாதவனா இருக்கலாம். ஆனா மேனி ஆண்டவர் வரும் பொழுது அவன் மறுரூபப்படுத்தப்படுகிறான். அதான் மேனிங்கிறது. அதுதான் மேனின்னு. மேனின்னா என்ன அர்த்தம்னா மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். எப்படி ஒரு விதை அழுகி அதுல இருந்து ஒரு மேனி இவ்வளவு வெளியே பார்க்க தெரியாது, இது வெளியே பார்க்க தெரியாது, இப்படிதான் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா உள்ளுக்கு நடக்கிற சம்பவம் என்னன்னா, உயிர் தழவை செத்தவனும் வருவான். யாரு? இயேசு இல்லாதவனும் எழுப்பிதான் ஆகணும். என்ன கான்செப்ட்னா, அவரு
இது எழும்பணும், எழும்பிதான் ஆகணும், நடக்கும். மண்ணுல இருந்து உருவாக்குனாரு. ஒரு சாதாரண விதை விதைக்கு இவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்குமானால், கடுவிதைக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்குமானால், ஏன் மனுஷன் என்ற விதைக்குள்ளாக ஏன் இவ்வளவு பெரிய மேனி இருக்கக்கூடாது? மறுரூபமாக்கப்படுவோம். அதனாலதான் நம்ம இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறது. ஆயிலும் மரித்தோர், அதான் பவுல் எழுதுகிறார், ஆயிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரணத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், இப்ப கவனிங்க, புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் மேல உள்ள கதிர விதைக்கல, வெறும் விதையே நீ விதைக்கிறாய் மகனே. நல்ல கவனிங்க, நீ விதைக்கிறது வெறும் விதை. நம்மளை கொண்டு புதைக்கும் பொழுது நீ வெறும் விதை. ஆனா உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், உன்னை எழுப்புவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மேனி கொடுக்க வேண்டும். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மேனி, அழகான மேனியை கொடுப்பார். அவரவர்களுக்கு தக்கதாக. எப்படி ஒவ்வொரு கடுகு விதைக்கு ஒண்ணு, கோதுமைக்கு ஒண்ணு, ரைஸுக்கு ஒண்ணு போல தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுப்பார். மறுரூபப்படுத்தப்படுவார். விதவைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். அடுத்தால சொல்றாரு, எல்லா மாம்சமும் ஒரே மதமான மாம்சம் இல்ல, மிருகத்தையும் மனுஷ மாம்சத்தையும் வேற இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய மாம்சம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் தம்முடைய சாயலில் மனிதனை உருவாக்கினார். மிருகங்கள் வேற, மச்சங்கள் வேற, பறவைகள் வேற. ஆனால் மனுஷனுடைய மாம்சம் கொடுக்கிற மேனிங்கிறது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். நல்ல கவனிங்க, வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, சில மேனிகள் வானத்திற்குரிய மேனி. அப்படின்னா வானத்தில் வாழுவதற்கு ஏற்ற தகுதி படைத்த சரீரம். நம்ம சரீரம் பூமிக்குரிய மேனி. பூமியில வச்சு ஒரு பொழுது பூமிக்கு தக்கன. ஆனா வானத்துக்குரிய அந்த மகிமையான சரீரம் இருக்கு பாருங்க, அது வேற. சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரனுடைய மகிமை வேற. அதுலயும் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை விசேஷித்திருக்கிறது. அதனால என்ன சொல்றாரு, மரித்தோரிலும் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். நீ ஒன்ன கொண்டு போய் விதைக்கும் பொழுது அந்த விதை அழுகிற மாதிரிதான் இருக்கும். அது நெருப்புல எரிஞ்சது மாதிரிதான் இருக்கும். அது சமுத்திரத்துல மூழ்கிறது மாதிரிதான் இருக்கும். ஆனால் எழுந்திருக்கும் பொழுது அந்த மேனி மறுரூபமாக்கப்பட்ட மேனி. எதுக்கு? பரலோகத்திற்கு வாழ்வதற்கு தகுதிப்படுத்த மேனியாக மாறும். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்களே, எழும்பி அவனுக்கு கொடுக்கப்படுகிற சரீரம் பரலோகத்தில் வாழுவதற்கேற்ற சரீரம். அது சரீரமா எதுவோ தெரியும். இப்ப உதாரணத்துக்கு ஸ்பேஸுக்கு போகும் பொழுது ஏரோநாட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், வேறு யுகத்திற்கு சொல்லும் பொழுது அந்த சயின்டிஸ்டுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்காது, அங்க போய் வாழுவதற்கு ஏற்ற ஆடையை உருவாக்கி அதை போட்டுக்கிட்டு தான் ராக்கெட்ல இருந்து போறாங்கல்ல. அதே மாதிரி நம்மை இந்த பூமியில இருக்கிற சரீரம் வண்ணமாக தேவன் கொண்டு போக விரும்பவில்லை. நம்மை மறுரூபப்படுத்தி இங்க இருந்து பரலோகம் கொண்டு செல்ல விரும்புகிறார். ஒன்ன விதைக்கும் பொழுது அழிவுள்ளதாய் தான் விதைக்கப்படும், அழுகிதான் இருக்கும், நாற்றமடித்துதான் இருக்கும், விதையும் அப்படிதான் இருக்கும்.
இந்த நம்ம முதல்ல பார்த்த செடிக்க விதையை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த விதையை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல விதையே இருக்காது. என்ன பிறகு ஒண்ணுமே இல்லை, அழுகி போச்சு, எல்லாம் போச்சு, வேறதான் வந்திருக்குது. இந்த விதை எப்படி ஒண்ணு இல்லாம போகுதோ அதே மாதிரி இந்த சரீரமும் அழுகிரும். ஆனா மேன்மை இருக்கு பாருங்க, மேனி, அது அங்கிருந்து துளிர்ந்து வரும். அது எப்ப நடக்கும்? இயேசு வரும் பொழுது. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழியாமல் எழுந்திருக்கும். கனமுள்ளதாய், கனவீனம் உள்ளதாய் இருக்கும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். அதான் அந்த வசனம். ஒவ்வொரு விதைக்கு தக்க எழுப்புகிற மாதிரி மனுஷனுக்குள்ள கனவீனம் உள்ளதா விதைக்கப்படும். ஆனா எழும்பும் பொழுது கனவீனமா தான் இருக்கும். செத்து இருக்கும், குஷ்ணரோகம் வந்து செத்துருப்பான், அழுகி செத்துருப்பான், எரிஞ்சு தீ பிடிச்சு செத்துருக்கலாம். அது அழிவுள்ளதான் விதைக்கப்படும். ஆனா மேனி வரும் பொழுது இதை எப்பவும் கண்ணு முன்னால உங்களுக்கு முன்னால இருக்கணும். மரணம் எப்பொழுதும் யாருக்கும் எப்பொழுதும் சந்திக்கலாம். கோவிட் டைம்ல கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னால நம்ம உணர்வு இல்லாம இருந்தோம்னு வைங்களேன். அப்போ நீங்களும் நானும் கனவீனம் உள்ளதாய் தான் விதைக்கப்படுவோம். ஒரு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு விதைக்கே இவ்வளவு இருக்குமானா ஐயா, தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருந்தது சரி. அதான் பவுல் ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்காரு. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையோடு எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், எல்லா வகையிலும் பலவீனமா இருக்கலாம், நடக்க கூட முடியாம இருக்கலாம். ஆனா அந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம். கிறிஸ்தவனுடைய ஆவியை உடையவன் கிறிஸ்தவன். அவனுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கும் பொழுது ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், மேன்மையானதாக இருக்கும், மேனி கொடுக்கும், உயர்வானதை நடக்கும். அதான் இது. இதான் 43ஆம் வசனம் 1 Corinthians 15 இருந்து. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் அந்த மண்ணுக்குரிய சரீரம். தொடர்ந்து ஆதாமையும் இயேசு கிறிஸ்துவையும் கம்பேர் பண்ணி இதே அதிகாரத்துல தொடர்ந்து எழுதுகிறார். அந்தபடியே இப்ப பாருங்க, அடுத்த விளக்கம் கொடுக்காரு. முந்தின மனுஷன் ஆகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். நம்ம எல்லாருமே இந்த ஆதாமுடைய சந்ததியில தான் வந்து பிறந்திருக்கோம். இதுவரை பிறந்தவங்க எல்லாம் அதுல தான் வரும். ஆனா பிந்தின ஆதாம், அதான் இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். என்ன உயிர்ப்பிக்கிற ஆவி? இந்த செத்த விதைக்கு மேனி கொடுக்கிற ஆவியானார். திரும்ப எழுதுகிறார், ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. உண்மைதான், ஜென்ம சரீரமே முந்தினது. நமக்கு கொடுத்திருக்கிறது ஜென்ம சரீரம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இதை வாசித்து முடிச்சுட்டு நான் விளக்கம் கொடுக்கிறேன் உங்களுக்கு. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இது யாரு? ஆதாம். ஆதாமுடைய சந்ததியில் வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். ஆதாமையும் இயேசு கிறிஸ்துவையும் கம்பேர் பண்ணி வருகிறத பார்க்கலாம். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நான் அணிந்திருப்போம். ஏன்? மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்கள். மண்ணானவன்னா யாரு? ஆதாம். அந்த ஆதாமுடைய சந்ததியில வருகிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அந்த மண்ணுக்குரிய சுவாபம் தான் அவனுக்கு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊர்ல எல்லாம் மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. மழை பெய்ததும், மழை பெய்ய ஆரம்பிச்சதும் மண் ஒரு வாசனை அடிக்கும். நல்லா தெரியும். நீங்க வீட்டுக்குள்ள மழையை பார்க்கலன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ள இருப்பீங்க, அந்த ஸ்மெல் வந்தாலே தெரியும் மழை பெய்யுது அப்படி, மண் வாசனை. அதே மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில மழை மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவனுக்குள்ள அந்த மண்ணுக்குரிய சுவாபம் வெளிப்படும்.
அதே நேரத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக இயேசு இருக்கும் பொழுது வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இந்த இருக்கு பாருங்க, இதுல பாருங்களேன், 2 பேர் இருந்தாங்க இல்லையா? சாரி, 2 பேர் இருந்தாங்க. இது இவருக்குள்ள இவர் மண்ணுக்குரியவர், இந்த பக்கத்துல உள்ளவர். இவர் வானத்தில் கர்த்தரை சேர்ந்தவர். இவருக்குள்ள சோபம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? விண்ணுக்குரிய சோபம் இருக்கும். இந்த ஆளுகிட்ட மண்ணுக்குரிய சுவாபம் இருக்கும். அதான் சொல்றாரு, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர். எப்போ? நம்முடைய அன்றாட ஜீவிதத்தில். அதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் தெரியும். மண்ணானவனுக்கு மண்ணுக்குரிய சோபம், அவருடைய பேச்சு, நடத்த, பார்வை, சிந்தனை. அந்த பேச்சை பார்த்தாலே தெரியும் இது மண்ணுக்குரிய சோபம் தான் அப்படின்னு. ஆனா வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்கள். அதனாலதான் நான் எப்பவுமே இந்த நீதிமொழிகளை படிச்சு பாருங்க, ரொம்ப இதா இருக்கும். நீதிமொழிகள்ல படிச்சாதான் அதுல தெரியுது நம்ம எல்லாத்துலயும் எவ்வளவு இதுல தவறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நாவு, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேத வசனம் எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழுகிற ஒரு மனுஷனாக இருந்தால், நீதிமொழிகள் 15 நம்ம வாசிட்டு போறோம்னு வைங்களேன், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். அப்போ இந்த விண்ணிலிருந்து வந்த இயேசுவோடு இணைக்க வானத்திற்குரியவன் அவன் கடுஞ்சொற்களை பேச மாட்டான், கோபத்தை எழுப்பும். ஞானிகளுடைய ஞாவு, நல்ல கவனிங்க, அறிவை உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லவரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. யாரெல்லாம்? நீ விண்ணுக்குரியவனா மண்ணுக்குரியவனா? ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்ப நம்முடைய நாவு ஒரு ஜீவன் கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அதான் இதெல்லாம் நம்ம அன்றாட நம்ம தினம் நம்ம பயன்படுத்துவோமானால், ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். ஐயா இயேசுவே, நான் ஒரு ஞானியா இருக்கணும் ஐயா, அறிவாத நாவை பயன்படுத்தணும். ஆனா மூடரின் வாய் என்ன செய்யுமா? புத்தியினத்தை கக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. பாருங்க, ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். அதாவது விண்ணக தேவனோடு இணைக்கப்பட்டவனுடைய உதடுகள் அறிவை இறைக்கும். மூடரின் இருதயமோ மண்ணுக்குரிய இருதயமோ அப்படிப்பட்டவன் அல்ல. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆனா செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படி நீங்க தினம் இந்த நீதிமொழிகளை தயவு செய்து தினம் 31 அதிகாரம் இருக்கு, தினம் அதை நீங்க வாசித்தீங்கன்னா நீங்களும் நானும் தினமும் அந்த வானத்துக்குரிய சுவாபத்தை மாற்றிவிடும். இதுக்கு கீழ்ப்படியணும். இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளோடு இடைப்படும். அப்போ என்ன சொல்றாரு 49ல, மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். எப்படி ஆதாமில இருந்து பிறந்த நீ ஆதாமுக்குரிய சுவாபத்தை இயேசுவோடு சிலுவையில மரித்ததோடு முடியணும். ஆதாமு அதுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்து வந்தார் அல்லவா? அவருடைய உயிர்த்தெழுதலிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கலாத்தியர் 5ல வாசிக்கிறோம், கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும்
சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்ன? மாம்சத்திலிருந்து உண்டாகக்கூடிய துர்ச்செய்திகள், தவறான வார்த்தைகள், கோபம், இது இந்த மாதிரி தேவனுக்கு பிடித்தமில்லாத மண்ணான உடைய சாயலை கூற, அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி கூற போட்டுட்டு வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சரீரம், அடுத்த 50 பாருங்க, சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில், சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை அப்படின்னு என்ன சொல்றாரு? நீ இந்த உடம்பை பற்றி நினைக்கிறல்ல, இந்த உடம்பை தேவன் பரலோகத்திற்கு கொண்டு கொள்ள மாட்டார். இதுக்கு ஒரு மேனி உண்டு. அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை பரலோகத்திற்கு கொண்டு செல்வார். அதான் அந்த வசனம். சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப்பட்டது. அதாவது மண்ணானவருடைய சாயல். இது வானவருடைய சாயலுக்கு ஒத்து வராது. அதனாலதான் இயேசுவ பூமியில் மனுஷனை முதல்ல மண்ணுல இருந்து உருவாக்குனார்ல. இட் வாஸ் a failure. அப்ப சாத்தா வந்தான், உழந்து போனா, பாவத்துக்கு அடிமையான. இனி இந்த மண்ணானுடைய சாயலு வந்துடக்கூடாது மனுஷங்கிறதுக்காக வேண்டி இயேசுவை பரலோகத்திலிருந்து அனுப்பினார். அந்த பரலோகத்திலிருந்து வந்த, விண்ணகத்திலிருந்து வந்த இயேசுவோடு நாம இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் விண்ணவருடைய, வானவருடைய சாயலை அணிந்திருக்கிறவர்களாய் காணும். ஏன்னா இந்த மண்ணானுடைய சாயல், அதாவது ஆதாமுடைய சந்ததியில உள்ள இந்த பலவீனங்கள் நிறைந்த, இந்த பாவங்கள் நிறைந்த, இந்த அக்கிரமங்கள் நிறைந்த இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிக்க முடியாது. இது அழிவுள்ளது. இந்த விதை அழிய வேண்டும். இந்த விதை அழுகி மக்கி போனால்தான் மேனி கொடுக்க முடியும், அல்லது மறுரூபமாக்க முடியும். அந்த மறுரூபமாக்கப்பட்ட, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷத்திலே, இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது யாருக்கு சொல்றாரு? இந்த மாம்சமும் ரத்தமும் உடைய ஆதாம் சந்ததியில வாழ்ந்து, ஆனா வானவருடைய சாயலை கொண்டிருக்கும் பொழுது அங்க செத்த மேனி வரும். செத்த பிறகுதான் மேனி கொடுக்கணும்னு சொல்றோம். இப்ப என்ன சொல்றாரு? இயேசு வரும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்களை குறித்து என்ன சொல்றாரு? ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா நாம அழுகிதான், நாம மேனி கொடுக்கிற சரீரமாய் மாறுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அப்பொழுது நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அதாங்க சொல்றாரு. பாருங்க, இப்போ எக்காலம் துணிக்கும் பொழுது இந்த ஆளு இயேசுவை கொண்டவர், இவர் மாம்சமும் ரத்தமும் உடையவர் தான். இங்க செத்த அழுகி போன அந்த சரீரத்திற்கு மேனி வந்துச்சு. இந்த மரித்தவர் மறுரூபமாக்கப்பட்ட அதே ஜாடையில தான் வருவாருன்னு இல்ல, வந்தாச்சு இல்லையா? இப்போ உயிரோடு இருக்கிற நாமும் இமைப்பொழுதிலே இந்த இயேசுவை இருதயத்துல கொண்டிருக்கிறாரு. அவர் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவார். அப்படின்னா என்னன்னா, இன்னும் சுலபமா சொல்ல போனோம்னா, அவங்களுக்கு பரலோக ட்ரெஸ் கொடுக்கப்படும். பரலோகத்துல வாழுவதற்கு ஏற்ற சரீரமா மாறி மேல போகும் பொழுது அவங்க மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அதான் வானத்துக்குரிய மேனி. பூமிக்குரிய மேனி வேற, வானத்திற்குரிய மேனி வேற.
அதான் பவுலுங்க எழுதுகிறார். இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுகிறதுன்னா நாம வானவருடைய சாயலை அணிந்து பழைய வாழ்க்கையை விட்டு புதிதான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழும் பொழுது, இயேசு வரும் பொழுது நாம பரலோகம் செல்ல நம்மை அந்த ஸ்பேஸ் சூட் போடுற மாதிரி நமக்கு ஹெவன்லி சூட், ஹெவன்லி ட்ரெஸ் போட்டு மரித்தவங்களானாலும் இல்ல உயிரோடு இருக்கிறவர்களானாலும் அவர்களுக்கு ஏற்ற அவரவர நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மகிமை இருப்பது போல அவரவர்களுக்கு ஏற்ற மகிமையை கொடுத்து அவர் எழுப்புவார். இதான் வானத்துக்குரிய சுவாபம். அதான் தெளிவா எழுதுறாரு. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவன் எப்படிப்பட்டவன். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில அந்த இயேசுவோடு கூட நாம இணைந்திருக்கும் பொழுதுதான் இவைகளெல்லாம் சாத்தியம். அப்புறம் பாருங்க, அழிவுள்ளாய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை உயிரோடு இருக்கிறவன் உயிரோடு இருக்கும் பொழுது இயேசு வந்து விட்டால் இது அழிவுள்ள சரீரம் அல்லவா? ஆனா அதுக்கு முன்னால மண்ணுல செத்து அழுகிறதுக்கு முன்னால அழியதுக்கு முன்னால இயேசு வந்துட்டாருன்னா இது அழியாது. அழியதுக்கு முன்னால மறுரூபமாக்கப்படும். சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமை தரித்துக் கொள்ள வேண்டும். புரியுதா? அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், இந்த சரீரம் இயேசு வரும் பொழுது நாம தேவனுடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது இது செத்து அழுகிதான் வரணும்னு அவசியம் இல்ல. டக்குனு ஒரு இமைப்பொழுதிலே அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ளும், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவு கேதுவாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அது என்ன மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது? ஏன்? இவனுக்கு மரணம் இல்ல. இப்ப நாம உயிரோட இருக்கிறோம்னு வைங்களேன், இது அழிவுள்ள சரீரம், என்னுடைய சரீரம் அழிவுள்ள சரீரம். நான் இன்னைக்கு மரித்து போனேன்னா நாளைக்கு நான் அழிஞ்சு போயிருவேன். இது சாவுக்குரிய சரீரம். ஆனா இன்னைக்கு நைட்டு இயேசு வரும் பொழுது ஒருவேளை நான் நல்லவனா இருந்து என்ன ஆண்டவர் எடுத்துக்கொண்டாருன்னா இந்த சரீரம் அழியாதே, நீ மரணம் கிடையாது. நான் மரணத்தை ஜெயமாக விழுங்குவேன். எனக்கு மரணம் கிடையாது. ஏன்னா என் சரீரம் அழிவுள்ளதாக இது அழியாம சாவுக்கு இது சாவாம நான் டகார்னு மரணமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டபடினால எனக்கு மரணம் சந்திக்கவில்லை. அப்ப நான் சொல்லுவேன், ஏய் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம். மரணத்தை பார்த்து சிரிக்கலாம், இவன் சிரிப்பான். மேல போகும்பொழுது மரணமே பாதாளங்கிறது நம்மள காத்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஏன்னா ஆதாமுடைய சந்ததியில ஆதாமுடைய சந்ததியில மண்ணுக்குரிய சாயலை உடையவன், அவனுக்கு பாதாளம். அவன் வாழ்க்கை சரியில்லை, அவனுக்கு பாதாளம். ஆனா நாம விண்ணுக்குரியவர்களுக்கு பாதாளம் கிடையாது, பரலோகம். அப்போ மரணமே உன் குரங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுவான் மரணத்தை பார்த்து, மரணமே நீ என்ன கொண்டு போறதுக்கு முன்னால எங்க இயேசு வந்து என்ன மேல கொண்டு போயிட்டார். சரி, கல்லறையில இருந்து உயிர் தெழுந்து வருகிறவன் சொல்லுவான், ஏய் பாதாளமே நீ என்ன பாதாளத்துக்கு கொண்டு போயிடலான்னு பார்த்தல்ல, இயேசு என்ன பரலோகத்துக்கு கொண்டு போயிட்ட. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? அப்ப இந்த ஜெயத்தை கொடுக்கிறவர் இயேசு. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதா என்று அறிந்து, விருதாவா இராது என்று அறிந்து, உங்களுக்கு பிரயாசம் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனா நீங்க உறுதிப்பட்டவர்களா, 3 காரியம் சொல்றாரு. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாயும்
கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்களா. இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வருவார். அவர் வந்து ஒண்ணு உன்னை முதல் மரணம் சந்திக்கும், அல்லது அவர் சந்திப்பார். அவர் சந்திக்க வேண்டும். அவர் சந்திக்க மரணம் சந்திக்கும். அப்படியே மரணம் சந்தித்தாலும் ஒரு நாள்ல அவர் உன்னை சந்திப்பார். அப்பொழுது நீ சொல்லுவாய், பாதாளமே உன் ஜெயம். பவுல் ரொம்ப அழகா பட்டியலிட்டு எழுதியிருக்கிறார். ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கு. கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவன். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கு. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் சரீரம் அழிவில்லாததா எழுந்திருக்கும், ஆவிக்குரிய சரீரம். ஆதாம் வாசம் பண்ணும் இடம் ஆவிக்குரிய சரீரம், இயேசு வாசம் பண்ண. முந்தின ஆதாம், முந்தின ஆதாம். ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. பூமியிலிருந்து மண்ணானவன், வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ அப்படியேதான் மண்ணுக்குரியவன். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்திலிருந்து வந்த கர்த்தர் எப்படிப்பட்டவரோ அப்படியே தான் வானத்திற்குரியவர்கள். இரண்டாவது, 2 ஆதாமை குறித்து பார்த்தோம். முதலாம் ஆதாம், முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம், அல்லது முதலாம் ஆதாம், 2ஆம் ஆதாம். தேவன் உண்டாக்கிய முதல் மனிதன். 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் ஆதாம். மண்ணுக்குரிய சாயலை உடையவன். நிறைய சுவாபங்கள் சொன்னேன். இந்த சுவாபங்கள் மண்ணுக்குரிய சுவாபங்கள். அதனாலதான் கிறிஸ்துவனுடைய மாம்சத்தையும் அதன் அசைச்சைகளையும் நீங்க கலாத்தியர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மாம்சமும் ஆவியும் ஒன்றைக்கொண்டு இச்சிக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள், பகைகள், விரோதங்கள், அப்படி நிறைய லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் முதலாம் ஆதாமுக்குரியது. விண்ணகத்திலிருந்து வந்த இயேசுவுக்கு விண்ணுக்குரியவர். முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன். ஜீவ ஆத்மாவானான். இவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நமக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிற இயேசு இருப்பார். மரணம், அதனாலதான் மரணத்தை குறித்து நம்ம கிறிஸ்தவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம அடுத்த லெவலுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் போல மண்ணானவர்களும், வானத்திற்குரியவர் போல வானத்திற்குரியவர்கள். மண்ணானுடைய சாயல், வானவருடைய சாயல். அழிவுள்ளது, அழியாதது. மாம்சமும் இரத்தம் உடையவர், பரிசுத்த ஆவியினால் உருவானவர். இங்கதான், இந்த இடத்துலதான் உங்களுடைய விசுவாசம் இருக்குது. விசுவாசமும் உயிர்த்தெழுதலும். இந்த விசுவாசமும் உயிர்த்தெழுதலும் ரொம்ப முக்கியம். இங்கதான் உங்களுடைய விசுவாசம் வேணும். எதுல விசுவாசம் வைக்கணும்? இப்ப நம்ம சொல்லிட்டோம், ஆண்டவர் என்ன எழுப்புவாரு, விண்ணுக்குரியவர், மண்ணுக்குரியவர், எல்லாம் சரிதான். ஆனா நம்முடைய விசுவாசம் எதுல வைக்க வேணும்? எப்படின்னா, அதே 1 கொரிந்தியர் 15 சொல்றாரு, 14ஆம் வசனத்துல, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் வரும். புரியுது? அப்படியானால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல நீங்க விசுவாசம் வைக்க வேண்டும். அதாவது நீங்களும் கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்தெழ வேண்டும். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. இந்த மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டுதான், அதை வைத்துதான் மருத்துவர்கள் எழும்ப முடியும். இப்ப கிறிஸ்து உயிரோடு எழும்பலன்னு வைங்களேன், மருத்துவர் உயிர்த்தெழுதல் கிடையாது. அதான் பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். நீங்க சொல்றீங்களா, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், காணப்படாதவைகள் எல்லாம் நிச்சயமாய் நடக்கும் என உறுதியாய் நம்புவது, எல்லாமே பேஸ்ட் ஆன் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்க அவர் மீது விசுவாசம் வைத்து
வாழும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அவரை நம்பி நம்ம விசுவாச வீரர்களாய் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மை பயன்படுத்தும். ஏன்னா அந்த விண்ணுக்குரிய தேவனோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது கிறிஸ்து எழும்பினது போல நாமும் எழும்புவோம். அதனாலதான் கிறிஸ்து எழுந்து, இன்னைக்கு கிறிஸ்து உயிரோட வரலன்னா கிறிஸ்தவமே கிடையாது. மரித்தோர் உயிர் தள்ளாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கல. இதை திருப்பி போட்டீங்கன்னா கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையானால் மரித்தோர் உயிர் தள்ள மாட்டார்கள். கிறிஸ்து எழும்பவில்லையானால் உங்க விசுவாசம் வேணும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். அவன் கீழே தான் கிடப்பான். அவனுக்கு எழும்பி மரித்தோர் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கிறிஸ்து எழும்பலன்னா அவன் அங்க இருந்து அப்படியே என்னன்னு சத்தம் வரலையே. அங்க மேல கிறிஸ்து எழும்பல. அப்ப நம்முடைய விசுவாசம், நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கை எல்லாமே இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சார்ந்து இருந்தால்தான் அவர் ஜெயம் பெற்றது போல நாம் ஜெயம் பெற புரியும் நினைக்கிறேன். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நம்ம விண்ணவரோடு அல்லது வானத்துக்குரியவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்க. காரணம், என் இயேசு எழும்பி இருக்கிறார், நானும் ஒரு நாள்ல எழும்புவேன். இப்ப தெரியுதா மறுரூபமாக்கப்பட்ட சரீரம்? நிறைய பேருக்கு சந்தேகம், இந்த பாடியை கொண்டுட்டு நான் பரலோகம் போகணுமா? என்கிட்ட இந்த பாடி இது ஒரு மாதிரி இல்ல, நான் என்ன பாக்குறதுக்கே சைக்கிளையே. அப்ப அவரு இவ்வளவு அழகா இருக்காரு. ஆனா ஆண்டவர் எப்படி உடுத்துவாருன்னா, இந்த புறம்பான அந்த ஆவிக்குரிய ரத்தம் ரத்தத்தையும் நீ எவ்வளவு அழகா இருக்கு, அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டவனே எடுத்துக்காங்களேன், அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸம், வெள்ளையா ரொம்ப அழகா இருப்பான். அவனும் மறுத்துப்பானா. இன்னும் ஒரு கிறிஸ்தவன், அவன் இவனும் கிறிஸ்தவன் தான். இன்னும் ஒரு கிறிஸ்தவன் இருக்கான், அந்த லாசர் மாதிரி பருக்கள். நாய் பருவ சாப்பிடறதுக்கு ஆசையா இருந்துச்சு. அவ்வளவு அழுகி மோசமான முகம் பார்க்க முடியல. 2 பேரும் விதையாச்சு. 2மே கிறிஸ்தவர்கள் தான். ஆனா இந்த லாசருடைய வாழ்க்கை கொஞ்சம் மேன்மையானதுன்னு வைங்களேன். நல்ல ஒரு பெட்டர் தான் அதர் ஃபெல்லோ, குட் லுக்கிங் ஃபெல்லோ. 2 பேருமே விதைக்கப்பட்டவங்க தான். அந்தந்த சரீரத்துக்கு தக்கன ஒரு மேனியை கொடுப்பான்னு சொன்னார்ல. அப்ப அந்த லாசர் எழும்பும் பொழுது அவருக்கு கொடுக்கிற மேனி, அந்த மகிமையான சரீரம் மற்ற ரொம்ப அழகானவன் மறிச்சு எழும்புகிற சரீரத்தை விட வேற ஒரு பிரமாதமா இருக்கும். இதுவும் நல்லாதான் இருக்கும். ஆனா ஒரு வித்தியாசம் காணப்படும். அதற்கு தக்கன மேனி, அவருக்கு விருப்பத்தின்படி மேனியை கொடுப்பார். புரியும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சரீரத்தோட நம்ம பரலோகம் போறது இல்லை. பிறகு அடுத்த கேள்வி வரும், அது எப்படி குடும்பங்களை எப்படி தெரியும், அப்பாவை எப்படி தெரியும், பிள்ளைய எப்படி தெரியும்? அதெல்லாம் அதை ஆண்டவர் பார்த்து விடுவார். இவ்வளவு தூரம் செய்தாரு, இதெல்லாம் செய்ய மாட்டாரா? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து விடுவார். ஆனால் நம்ம உயிரோடு எழும்பும் பொழுது மகிமையாக்கப்பட்ட வித்தியாசமான மேனியுடைய சரீரம். ஆனா எல்லாமே இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் அடிப்படையில தான் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க முடியும். சும்மா இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை. சிலவங்க அவரோடு மரித்து உயிரோடு எழுது, இயேசு தெரியும், ஐ பிலீவ் இன் ஜீசஸ்ம்பாங்க. அது இல்ல, லிட்டரலி இயேசுவோட மரித்து அவருக்குள்ளாக உள்ள உயிர்ப்பிக்கிற ஆவி நமக்குள்ளாக வந்து நாம உயிரோடு எழும்பி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுதே கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவன். கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ள இல்லைன்னா அவர் நாம கிறிஸ்தவன் அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால்
புது சிருஷ்டியா இருக்கிறான். அதனால பவுல் எழுதுகிறாங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்தும் இருக்கிறார். அந்த சரீரம் தான் மறுரூபமாக்கப்படுமே தவிர இல்ல இயேசுவே ஐ நோ ஜீசஸ், ஐ பிலீவ் இன் ஜீசஸ் எல்லாம் கிடையாது. அவன் சொல்லணும், இனி நான் இல்லப்பா, ஐ எம் நாட் கிரைஸ்ட், ஐ எம் நாட், பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. என்னுடைய சாபம், நான் இப்ப கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீனா என்னுடைய சாபம் வெளிப்படுத்துறதாக இருக்கணும். எனக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். ஆனா கலாத்தியர்கள் எழுதும்போது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்தும் இருக்கிறார்னு அவர் எழுதினாருன்னா அவருடைய சுவாபங்கள், நடத்த, பேச்சு, வார்த்தை எல்லாமே கிறிஸ்துவுக்கு மகிமை சேர்க்கிறதாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கை. அவனைத்தான் தேவன் உயிரோடு எழுப்புவார். அவன் கிறிஸ்துவ மேல விசுவாசம் வைக்கிறதுனால நீங்கள் உயிரோடு எழும்புவீர்கள். இல்லைன்னா கெட்டுதான் போக வேண்டும். அப்போ எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படும். ரெண்டு நடக்கும். சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு லிஸ்ட் மாத்திரம் கொடுக்கிறேன். உயிர்த்தெழுதலின் வரிசை, யார் யாரு எப்பப்போ உயிர்த்தெழுவாங்க, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் 2-3 நிமிஷம் கொடுத்துட்டு அடுத்த வாரம் ஒவ்வொரு உயிர்த்தெழுதலை குறித்த விளக்கமாக பார்ப்போம். தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இந்த பைபிள் ஸ்டடிக்கு அழைத்து கொண்டு வாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாதிரி இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுங்கிறது சுலபமான காரியம் இல்லை. உங்களுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப தேவை. பைபிள் ஸ்டடிக்கு நீங்க எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ அதுக்கு தக்கதாக நானும் பயனுள்ளதாய் காண முடியும். இந்த உயிர்த்தெழுதலின் வரிசையை நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாம் இந்த உயிர்த்தெழுதலின் வரிசை முதலாவது உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரெண்டாவது சபை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இதுக்கெல்லாம் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் ஆதாரங்களோடு வேலை எடுப்பேன். அடுத்தது சபை, ரகசிய வருகையில சபை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படும். 2 சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், உபத்திரவ கால பரிசுத்தவான்கள், மரித்த அவிசுவாசிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கு. நான் கடந்த வாரம் எடுத்தேன். ஒரு முறை பிறந்தவன் எத்தனை மரணம், 2 முறை பிறந்தவனுக்கு எத்தனை மரணம், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமா. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். நாம திடீர்னு இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னு வைங்களேன், உயிரோடு இருக்கும் போதே நமக்கு 2ஆவது மரணம் கிடையாது. ஆனா ஒரு அவிசுவாசிக்கு 2ஆம் மரணம் வரும். அதனாலதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு ஒருவேளை மரித்து அடக்கம் பண்ண ஒரு விசுவாசம் அடித்து அடக்கம் பண்ணிட்டான். ஆனா இயேசு வரும்பொழுது அந்த கல்லறையிலிருந்து ஒருத்தன் எழும்பினா பாருங்களேன், அவனுக்கு 2ஆம் அதிகாரம் இல்லை, 2ஆம் மரணம் கிடையாது. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசாளுவார். அடுத்த வாரம் ஒவ்வொரு இதுல இருந்து நான் எடுக்க போறேன். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு உயிர்த்தெழுதலின் வரிசையில யார் யார் உயிர்த்தெழுவாங்க, அதற்குண்டான அடிப்படை வசனங்கள் இவர்களோடு கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புது. நாம ஜெபிக்க போறோம். நம்மள உள்ளவர்கள் எல்லாருமே விண்ணவருடைய சாயல், வானத்துக்குரிய சாயலுக்காக எல்லாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. ஒரே நாள்ல நம்ம பெர்ஃபெக்ட் ஆகிறது.
ஆண்டவர் நம்ம தினம் தினம் இன்னைக்கு இருந்தது நாளைக்கு பெற்றோம், நாளைக்கு இருந்தது நாளை கழிச்சு பெற்றோம். அதாவது எப்போ இந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும். இப்ப நீதிமொழிகள் வாசிக்க சொன்னல, இதை வாசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட். இன்னைக்கு இன்னைய விட நாளைக்கு நான் பெற்றோம். ஒரு நாள்ல பர்ஃபெக்டா யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாரும் பலவீன பாண்டங்கள், ஒருத்தரும் பர்ஃபெக்ட் கிடையாது. இல்ல நானும் பர்ஃபெக்ட் ஆகி வந்து பிரசங்கம் பண்றது. பட் உங்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சை, நான் அந்த விண்ணுக்குரிய சாயல் என்ன காணப்படணும். அதுக்குதான் நமக்கு வேதாகமத்தை கையில, அதை அன்றாடம் வாசித்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நாம் விண்ணவருடைய சாயல் நமக்குள்ளாக உருவாகும். ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜஸ்ட் கமிட் யுவர் லைஃப் டு தி லார்ட் ஜீசஸ். என்னை மாற்றுங்க ஆண்டவரே, அந்த விண்ணுக்குரிய சாயல் எனக்குள்ள வேணும், அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி எனக்குள்ளாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு மேன்மையான மேனி வேணும், அந்த வானத்திற்குரிய மேனி எனக்கு வேணும். மேனி கொடுக்கறதுனா நீங்க கொடுக்கிற மேனி அப்படி இருக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி வாழுகிறோமோ அதை குறித்துதான் நம்முடைய மேனி அமையும். அதாவது நம்முடைய மறுரூபம் மாறும். ஆண்டவரே, இந்த நாள்ல வந்த ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாங்க. we are not perfect, ஆனா எங்களை தகுதிப்படுத்துங்க. தங்களுடைய நேரத்தை செலவழித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு நாள்ல நீங்க வரும்பொழுது நாங்கள் எல்லாரும் காணப்பட வேண்டும். இந்த பைபிள் ஸ்டடியில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் மரணமே அவன் கூரங்க, பாதாளமே அவன் ஜெயமங்க என்று சொல்லி எங்களை மறுரூபப்படுத்த வேண்டுமா? அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தேவ கிருபை, தேவ சமாதானம் ஆளுக சாங்க. பிளஸ் ஆல் ஆஃப் யூடியூப்ல பாக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஆளுக. அன்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming. Praise the Lord. Thank you. Praise the Lord. Praise the Lord. Timothy, thank Praise you. the Lord. Praise the Lord.